முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் சென்னை பெருநகரில் தடையில்லா மின்சாரம் வழங்க வசதியாக புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவற்றில் 7 துணை மின் நிலையங்களுக்கான பணிகள் முடிவுற்று பயன்பாட்டிற்காக வந்துள்ளதாகவும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பதிலளித்து பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் திரு நத்தமார் விஸ்வநாதன், சென்னை மாநகரில் தடையில்லா மின்சாரம் வழங்க 68 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டதன் அடிப்படையில் 7 துணை மின் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் முடிவுற்று பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். 24 துணை மின் நிலையங்களை அமைக்கும் பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் எஞ்சிய துணை மின் நிலையங்களுக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். ஒட்டுமொத்த சென்னை பெருநகரத்திற்கு இப்பொழுது 12வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் சென்னை பெருநகரத்திற்கு மட்டும் 41 புதிய துணை மின் நிலையங்களை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது இதுவரை 4 துணை மின் நிலையங்கள் 12வது ஐந்தாண்டு திட்டத்தின்படி 41இல் 4 துணை மின் நிலையங்கள் நிறுவப்பட்டு செயல்பட்டு வருகிறது. மற்றும் 37 துணை மின் நிலையங்கள் இப்பொழுது புதிய அமைக்கின்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் சென்னை பெருநகரத்திற்கு RAPRDP திட்டத்தின் மூலமாக, அதாவது திருத்தி அமைக்கப்பட்ட விரைவுபடுத்தப்பட்ட மின் மேம்பாடு மற்றும் சீரமைப்பு திட்டம், அந்த திட்டத்தின் அடிப்படையில் அதற்கென்று 27 துணை மின் நிலையங்கள் அந்த திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகரத்தில் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அதில் 3 துணை மின் நிலையங்கள் இப்பொழுது செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. 24 மீதி இருக்கின்ற 24 துணை மின் நிலையங்கள் இப்பொழுது அமைக்கின்ற பணி வேகமாக நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் மீதி இருக்கின்ற 24 துணை மின் நிலையங்களும் இந்த ஆண்டு டிசம்பர் 2014க்குள்ளேயே அந்த 24 துணை மின் நிலையங்களும் சென்னையிலே பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது, திண்டுக்கல் தொகுதியில் உள்ள முள்ளிப்பாடி கிராமத்திற்கும் ஆத்துமரப்பட்டி கிராமத்திற்கும் இடையே 2,30,00,000 ரூபாயில் புதிய பாலம் கட்டுவதற்கு உத்தரவிடப்பட்டு அதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை எண் 45 கிலோமீட்டர் 414/6 பிரிந்து முள்ளிப்பாடி கிராமத்திற்கு செல்லும் சாலை திண்டுக்கல் ஊராட்சி சாலையாகும். 0/0 கிலோமீட்டர்லேருந்து 0/6, அதாவது 600 மீட்டர் தூரத்திலே இதில் 0/4 சந்தானவர்த்தனை ஆற்றின் குறுக்கே ரூபாய் 230 லட்சம் செலவில் உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு அம்மாவால் ஆணையிட்டு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு ஒப்பந்த புள்ளி தற்போது பரிசீலனையில் தற்போது ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்ட பிறகு பணி துவங்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழில் முனைவோர் தொழில் தொடங்குவதற்காக 1,57,00,000 ரூபாய் பல்வேறு வகையில் மானியமாக வழங்கப்பட்டிருப்பதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு ப. மோகன் பதிலளித்து பேசிய போது குறிப்பிட்டார். அம்மா அவர்களுடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் 52 நிறுவனங்களுக்கு ரூபாய் 69.62 லட்சம் முதலீட்டு மானியமும், 85 நிறுவனங்களுக்கு ரூபாய் 11.6 லட்சம் குறைந்த அழுத்த மின்மானியமும், 25 நிறுவனங்களுக்கு ரூபாய் 27.17 லட்சத்திற்கு மின்னாக்கி மானியமும், 20 நிறுவனங்களுக்கு ரூபாய் 45.88 லட்சம் மதிப்பீட்டில் மதிப்பு கூட்டு வரி ஈடான மானியமும் அந்த பகுதியிலே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தங்கள் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அம்மா அவர்களுடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் அந்த பகுதியில் பல்வேறு சிறு தொழில்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே சில மானியங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் சிறு தொழில் மூலமாக அவர்கள் பெறுவதற்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உறுப்பினர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் ஏழை எளியோர் மற்றும் அடித்தட்டு மக்கள் பயன்பெற பல்வேறு புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். முந்தைய திமுக ஆட்சியில் சுமார் 19,000 அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 20,684 உயர்ந்துள்ளது என தெரிவித்தார். மேலும் இவற்றில் சுமார் 10,000 பேருந்துகள் சாதாரண கட்டணத்தில் இயக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில்
ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், கிராம மக்கள் சிறப்பான பேருந்து வசதிகளை பெற வேண்டும் என்பதற்காக முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் 19,110 இயக்க பேருந்துகளோட இந்த இயக்க பேருந்துகளுடைய எண்ணிக்கையை 20,684 பேருந்துகளாக இயக்கி இன்று மக்களுக்கு மகத்தான சேவைகளை வழங்கி இருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக முந்தைய 5 ஆண்டு கால மைனாரிட்டி திமுக ஆட்சியில் 19,110 பேருந்துகளில் சாதாரண கட்டணத்தில் இயக்கப்பட்ட பேருந்துகளுடைய எண்ணிக்கை 8,871. ஆனால் மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சீரிய நடவடிக்கையின் காரணமாக அம்மாவுடைய உத்தரவை அடுத்து ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக 20,684 பேருந்துகளில் சாதாரண கட்டணத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகள் 10,492 பேருந்துகள் முதலமைச்சர் அம்மாவில் சாதாரண கட்டணத்தில் இயக்குவதற்கு உத்தரவிட்டு இன்று மக்களுக்கு மகத்தான சேவையை போக்குவரத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது.